ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் போக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால் டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகிறேன். அம்மாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் படுத்து கிடக்குறா. அப்போ அவளோட பொண்ணு வந்து, அம்மா உங்களுக்காக நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறா. ஆனால் ஹீரோயின் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோயினோட தலையை தொட்டு பார்க்குறா. ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணவும், அம்மா நான் உங்களுக்கு வார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறா. படுத்ததுக்கப்புறம் சொல்கிறா, அம்மா இப்போ உங்களுக்கு வார்மாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஹீரோ கால் பண்ணுறாரு. அதை குழந்தை தான் அட்டன் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ சொல்கிறான், ரொம்ப நடிக்காத, நீ கேட்டுட்டு தான் இருக்குன்னு தெரியும், நான் கேட்ட மாதிரி டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிடுறாரு. இப்போ குழந்தை பேச ட்ரை பண்ணது இருந்தாலும் ஹீரோ கண்டுக்காமல் கட் பண்ணி வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. குழந்தை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குது. என்னன்னு பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருப்பாங்களே அவங்க தான் வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு இறந்து 2 நாளாக இருக்கும் போலையே, இது கூடயே அந்த குழந்தை இருந்துச்சுன்னு சொல்லி பேச ஹீரோவும் வந்துடுறான். இப்போ குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குது, நெசமாவாப்பா எனக்கு அம்மா கிடையாதா, நெசமாவே அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்க அவங்க அப்பாவே ஆடி போய் நிற்கிறான். ஏன்னா ஹீரோயின் இறந்துருவான்னு அவளுக்கு தெரியாது. டிவோர்ஸ் வேணும்னு தான் கேட்டிருப்பானே தவிர இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி பார்க்கல. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுதாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன நினச்சி பார்க்குறான்னா, ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு லைஃப் ஏரியலில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு வந்து பேங்க் ஆயிடுச்சு கம்பெனி, இவளை லவ் பண்ண வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து நான் அவரை லவ் பண்ணதே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. அதுக்கு வந்து இந்த ஆள் வந்து ஹீரோயினோட ஒரு டீல் போட்டுக்கிறாரு. இந்த இதில் நான் ஒத்துக்கிறேன், ஹீரோவோட பழைய மாதிரி கம்பெனியை நான் கொடுக்குறேன், ஆனால் இதில் கடைசியில் நீ ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி வைக்கணும், நீயும் லவ் பண்ணணும், அவனும் ஒன்று லவ் பண்ணணும், இல்லைனா நீ தோத்துருவ, நீ வந்து இறந்து போயிடுவ, இதான் நமக்கு உண்டான டீல் அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி போட்டவன் வந்து ஹீரோயின் கிட்ட டீல் போட்டிருக்கான். அது மாதிரியே நடக்குது. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். ஆனால் ஹீரோ வந்து பணக்காரன் ஆகிட்டான், அதாவது நம்பர் 1 கம்பெனியாக இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து லவ் பண்ணல. இப்போ ஹீரோயின் தோத்துடுறான் மாதிரி ஆகுது. அதனால் ஹீரோவை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி ஹீரோ வர சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கா ஹீரோவுக்கு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா அதை பார்க்கவே இல்லை. அங்கேருந்து போக தான் ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாரு. உடனே ஹீரோயின் நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீ மட்டும் என்னது பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு மாதிரி பேச அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா ஹீரோவோட எக்ஸ் லவர் கிட்ட இருந்து. உடனே அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் கூப்பிட்டு சொல்கிறா, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, அவள் உன்னை விட்டு போனவ தானே, நீ அவளுக்காக இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க ஹீரோ அங்கே இருக்க ட்ரிங்கெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு, நீ மட்டும் எனக்கு என்ன பண்ண, நான் உன்னை லவ் பண்ணலை, நீ எனக்கு அதே தானே பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினோட குழந்தை வருது. வந்தோடனே ஹீரோயின் கிட்டே கேட்குது, அம்மா அப்பா ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு, அவருக்கு நம்ம 2 பேரையுமே பிடிக்கலையா, நம்ம 2 பேருமே அப்பாவுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி குழந்தை பயங்கரமாக ஃபீல் பண்ண ஹீரோயின் தொட்டு பார்க்குறா. குழந்தைக்கு அவ்வளோ ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா லைட்டாக தலை மட்டும் வலிக்குதுமா, மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுது. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, எடுக்கவே இல்லை. உடனே அவனை நம்பின வேலைக்காகாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிடுறாங்க. என்னன்னா லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோயினுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு உண்டான திங்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களோட மதர் இன் லாக்கு, அதோட ஹீரோவோட அம்மாவுக்கு கால் பண்ண, சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கிழவி வருது. வந்தவுடனே அந்த கிழவி சொல்லுது, எதுக்கு இதெல்லாம் நான் பார்த்துக்கணுமா, மணியெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துக்கோங்க, குழந்தைக்கு தேவையான திங்ஸ் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ப்ளீஸ் நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. போனதுக்கு உடனே குழந்தை சொல்லுது, நான் அப்படிலாம் கிடையாது, நான் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணலை அப்படி. அப்புறம் கிழவி குழந்தைய கரைச்சி கொட்டுது, பணத்தை வேஸ்ட் ஆக்குறதுக்குனே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேம்பிளிங் விளையாடும் போல், இப்போ நீங்கள் வரலைன்னா உங்களோட பணத்தெல்லாம் நீங்கள் இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுது. அதுக்கப்புறம் அந்த தாய் கிழவிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன இது எல்லாத்தையுமே குழந்தை கேட்டுட்டு தான் இருக்குது. இப்போ அந்த தாய் கிழவி போனோடனே குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது. உடனே குழந்தையெல்லாம் அங்கே கண்டுக்காமல் அது வாட்டிக்கு போயிடுது. அந்த மாதிரி இடத்துக்குள்ளே போய் பார்க்குது, தண்ணி இருக்குது. ஆனால் அது என்னன்னா ஹீட்டுன்னு அமைக்கிருக்கு, தண்ணி தேவைப்படுது போல். அதனால் தண்ணியை பார்க்குது, அங்கே தண்ணி இல்லை. உடனே ஒரு இடத்துக்குள்ளே போகுது, அதாவது இந்த பாத்ரூம்லாம் இருக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டல், ஹீட்டுங்கிற பட்டன் அமைக்கிறது. கையெல்லாம் சுட்டு வச்சிருது. அம்மா என்னை எங்கே விட்டுட்டு போனீங்க, ப்ளீஸ் வாங்க. ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கு. இப்போ ஹீரோயின் இறந்துட்டாலே, அதனால் ஃபிமா அப்பான்னு சொல்லிட்டு
அம்மாவை தேடிட்டு போகிற வழியிலே ஒரு ஸ்டூல் மாதிரி கிடக்கு. அந்த ஸ்டூலில் ஏறி பார்க்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தான் ஹீரோவும் அவரோட எக்ஸும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எக்ஸு காட்டுறா, நான் உன்னை விட்டு போகையில் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் உன்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி நீ இப்போ எதுக்கு திருப்பி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி வில்லி பேசிகிட்டு இருக்கா. இவ தான் வில்லி எக்ஸு. உடனே ஹீரோ கேட்குறாரு, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பழைய இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கிஸ் பண்ணிடுறா. குழந்தை அப்பான்னு கூப்பிடுது. அந்த கிஸ் பண்ண இதில் ஹீரோ மறந்துடுறாரு. வில்லி எப்படியோ பேசி ஹீரோ பழைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறா. இப்போ குழந்தைக்கு கூப்பிட்டது ஹீரோவுக்கு கேட்கல. என்ன பண்ணுறாருன்னா, வில்லி பின்னாடியே போயிடுறாரு. இப்போ குழந்தைக்கு தண்ணி தேவைப்படுது, யாரால் ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா, அதனால் கத்திக்கிட்டே இருக்கு, அப்பா அப்பான்னு சொல்லி. லூசு போய் தான் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டானே, அதனால் என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் குழந்தை விழுந்திருக்கும். இப்போ குழந்தைக்கு திங்ஸ் எடுக்க போனாலையா, ஹீரோயின் அவளோட பெட்டில் பார்க்குது, குழந்தை இல்லை. உடனே அவங்க மதர்-இன்-லாக்கு கால் பண்ணி கேட்குது. அந்த மதர்-இன்-லா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிடுது. உடனே ஹீரோயின் பிடிச்சி அந்த கிளவியை திட்டி விட்டுட்டு சுற்றி இருக்க இடத்துலலாம் தேடி பார்க்குறா. ஒவ்வொரு இந்த பேஷண்ட்டில் கேட்குறா, அடுத்து டாக்டர்கிட்ட கேட்குறா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்குறா. ஆனால் குழந்தை ஹீரோயினுக்கு எங்கேயுமே கிடைக்கல. இந்த வெள்ளையாக குட்டையாக அழகாக ஒரு பொம்மை மாதிரி இருக்குமே, அந்த குழந்தைய பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க கிடைக்கல. உடனே சைடு ஹீரோவும் வில்லியும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருக்காங்க. அங்கே ஹீரோயினை மட்டப்படுத்தி வில்லியை கூட்டி வச்சும் பேசிகிட்டு இருக்கையில் வில்லிக்கு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அதையும் தன்னோட கிளாஸில் வாங்கி ஊற்றிட்டு நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிடுறாரு. இப்போ ஹீரோயின் அங்கே வந்துடுறா. வந்தோடனே குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி கத்தவும், ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி குழந்தை மேலே பாசமாக தான் இருப்பான் போல கேட்க, உடனே ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் வந்துடுது, குழந்தை கிடச்சிச்சுன்னு சொல்லி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேர் ஒடியாந்துடுறாங்க. அம்மா, நான் தண்ணி வாங்க போனேன்னா அங்கே இது சுட்டு வச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நடந்ததெல்லாம் குழந்தை சொல்லுது. இப்போ குழந்தைய காப்பாற்றினாங்களையா, அந்த பொம்பளை ஹீரோயினையும் ஹீரோவையும் பிடிச்சி வெட்டி விளாசிட்டு போயிடுது. நீங்களாம் ஒரு அப்பா அம்மாவா ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியலை அப்படின்னு சொல்லி வசவ வஞ்சிட்டு போயிற ஹீரோயின் நிற்கிறா. அந்த வில்லி போட்டு கொடுக்குறா. வில்லியும் அந்த தாய்க்கிளையும் ஒரு குழந்தைய கூட பார்த்துக்க முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ யார் இப்போ இங்கே பேச அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, நீ ரொம்ப நல்லவா கணக்கடாக நடிக்காத, நான் கேட்ட டிவோர்ஸை நீ சைன் பண்ணி கொடுன்னு சொல்லி ஹீரோயினை தான் திட்டுறானே தவிர ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணலை. உடனே ஹீரோயின் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறா. என்னன்னா, ஹீரோயின் குழந்தை 3 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் போல். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வைக்க ஹீரோ சரி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அதுக்கு அடுத்த நாளே ஒன்றா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோவை ஸ்மைல் பண்ண சொல்கிறாங்க, ஹீரோ ஸ்மைலே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் குழந்தைய அழகாக ஸ்மைல் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயின் காட்டுறா, குழந்தையோட போட்டா பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஹீரோ கண்டுக்காமல், நான் கேட்டதை மட்டும் நீ இது பண்ணு, சைன் பண்ணு டிவோர்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்கிறா, குழந்தையோட பிறந்தநாளை மட்டும் என் கூட செலிப்ரேட் பண்ணு, கண்டிப்பாக நீ கேட்ட மாதிரி நான் டிவோர்ஸில் சைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ குழந்தை கேட்குது, அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேருமே வேண்டாமா, அப்பா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறியால் ஹீரோயின் குழந்தைய சமாதானப்படுத்துகிறா. அப்பா அப்படித்தாம்மா, நான் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோயினோட கடைசி காலம் நெருங்கிருச்சுங்கிறது தெரியுது. அதனால் என்ன பண்ணுறான்னா, குழந்தைக்கு ஒவ்வொரு வயசுல என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்க மாதிரியும் அதை ரெக்கார்டு பண்ணி வைக்கிற மாதிரியும் ஒவ்வொன்றா பேசுகிறா. நான் உன்னை இந்த வயசில் மிஸ் பண்ணுவேன், இந்த பிறந்தநாள் உன்னோட இந்த பர்த்டேயில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னா, ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்க பார்த்துக்கோங்க, அதாவது தன்னோட குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி வைக்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஏன்னா ஹீரோவை லவ் பண்ணால் மட்டும்தான் ஹீரோயின் லவ் பண்ணால் மட்டும்தான் ஹீரோயின் உயிரோட இருப்பாள். ஹீரோ தான் லவ் பண்ணலை இல்லையா, அதனால் ஹீரோயினோட கடைசி காலம் நெருங்கிருச்சுங்கிறத அந்த டீல் போட்டவன் ஞாபகப்படுத்துகிறான். அப்போ குழந்தை கேட்குது, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லைம்மா, நீ வாமா, அம்மா உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைய தூங்க வைக்கிறா பாட்டு படிக்கிட்டே. உடனே குழந்தையும், அம்மா ஏன் அப்படி அழறீங்க, அழாதீங்க, நான் எப்போவுமே ஒபீடியண்டாக இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் படுத்துக்கிட்டே ஹீரோயின் படிக்கிற பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு குழந்தை தூங்கிடுது. அதுலேயே ஹீரோயினும் இறந்துடுறா. இன்ன வரைக்கும் இதெல்லாம் நடந்தது ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ குழந்தை கண் முழிக்குது, ஹீரோயின் கண் முழிக்கலை. உடனே அம்மா தூங்க தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கா ட்ராயிங்கு. அப்போ ஹீரோவோட சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி வெளில பார்க்குறா. ஹீரோ நிற்கிறாரு. வந்த உடனே அந்த வில்லி எங்கிட்ட தான் கால் பண்ணுவாளோ,
ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறா. குழந்தை கூப்பிடுது அப்பா அப்பான்னு சொல்லி. அது கூட அந்த செவுட்டு பையில கேட்கல போயிடுறான். உடனே குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அப்பா போயிட்டாரு, அம்மா எந்திங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வருது. அம்மாவுக்கு நம்ம நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தா அம்மா எந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்க்கு தண்ணியை பிடிச்சி எட்ட மாட்டிக்கு அந்த சிங்க்கு. அதில் எப்படியோ ஒரு வழியாக அந்த இதை கையை வச்சு திருக்கி தண்ணியை பிடிச்சி அதை அந்த இதற்குள்ளேயே அந்த டப்பை கீழே இறக்கி வச்சு என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் வந்து நீளமாக இருக்குள்ளையா குச்சி மாதிரி, அந்த குச்சி எடுத்து ஒடிச்சு போடுது தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த ஆனியன் பேப்பர்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த ஆனியன் பேப்பர் எடுத்து பிச்சு போட்டுட்டு அடுப்பில் வைக்கணும்னு குழந்தைக்கு தெரியாது இல்லையா. அம்மா நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரெடி பண்ண நூடுல்ஸை ஹீரோயின் கிட்ட போய் கொடுக்க, நானே ஊட்டி விட்றேம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போய் ஊட்டி விட்றா. ஹீரோயின் சாப்பிட மாட்டேங்கிறா. உடனே குழந்தை சாப்பிட்டு பார்க்குது. அம்மா இது டெலிசியஸ் அல்ல, அதனால தானே நீங்கள் சாப்பிடல, ப்ளீஸ்மா எழுந்துருங்கம்மா, தோங்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தை அழுகுது. இதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கதவை தட்டி ஓப்பன் பண்ணி ஹீரோயின் இறந்துட்டாங்கிறத பார்ப்பாங்க. ஹீரோ வந்துடுவார். இது வரைக்கும் ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தோங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க, அவளோட பிளட் ஃபியூனரலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த கல்லறைக்கு முன்னாடி நிற்பாங்க. அப்பாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் தான் நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குற. அதுக்கப்புறம் நீ எப்படி கேட்ப, அவள் என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கிழவி சண்டைக்கு போகுது. இப்போ பேசிக்கிட்டே இருக்கையிலே வில்லி ஒரு பையனை கூப்பிட்டு வர்றா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா, ஹீரோவை விட்டுட்டு போகையிலே 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிருப்பா. அப்போ வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாளாம். இது வந்து ஹீரோவோட குழந்தை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா. அதை வந்து இப்போ கூட்டு வந்து காட்டிடுற அந்த குழந்தைய. வந்தோடனே என்ன பண்ணுறான்னா, இது வந்து உங்களோட பேரன் தான் அப்படின்னு சொல்லி காட்டவும் அந்த கிழவி என்ன பண்ணுதுன்னா, பொம்பளை பிள்ளை தானே அது, இது ஆம்பளை பையனாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்க, வில்லி வந்து பெர்டினிட்டி டெஸ்ட்டு, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டு காட்டிடுறா, இது உங்களோட பையன்தான் பேரன் தான் அப்படின்ற மாதிரி. இதை வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய்க்கிழவி, இதான் எங்களுக்கு பேரை வந்துட்டாம்ல, நீ அந்த குழந்தைய கூட்டு போ அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லிடுறா. உடனே ஹீரோ சொல்கிறான், தோங்கு வந்து கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல். தோங்கு தான் வீட்டு வேலையெல்லாம் செய்வா போல். அந்த பையன் வந்து தோங்க டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே இருப்பான் போல். தோங்கு வேலை செஞ்சுட்ருக்கு, அதை தட்டி விட்டுட்டு போயிடுறான். அதை தோங்கு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கையில் வில்லி வந்து திட்டுறா, நீ ஏன் இப்படியெல்லாம் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி. தோங்கிட்ட சொல்கிறா, அப்போது அவனோட பேண்ட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சாக்ஸ் எல்லாத்தையுமே சோப் போட்டு வை அப்படின்னு சொல்கிறா. உடனே குழந்தை சொல்லுது, அம்மாவை பார்க்க கூட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்க, ஓ அம்மா இறந்து போயிட்டா, என் பேச்சை மட்டும் கேளு, இல்லைனா அவளோட திங்ஸ் எல்லாம் தூக்கி எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குழந்தைய விட்டுட்டு வில்லி அவளோட குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ அவள் போகிறத பார்த்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயினோட கல்லறைக்கு தானாகவே தனியாக வந்து அது பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகுது. அழுத இடத்துலையே அது தூங்கிடுது. குழந்தைங்க அழுத தூங்கிருங்களே அது மாதிரி தூங்கிடுது. தூங்கினது அன்னைக்கு நைட் ஆகிருது. கண்ணு முழிச்சு பார்க்குது, இருட்டாகிருச்சு. அம்மா லேட் ஆகிருச்சு, சரியா டார்க் ஆகிருச்சு, நான் வீட்டுக்கு போகணும், அப்பா என்னை தேடுவார் இல்லையா, நான் வந்து நல்லபடியாக நடந்துப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தை நடந்து போகுது. ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு வந்து எதுக்கால போகிறாங்க, அம்மா அப்படின்னு சொல்லி குழந்தை கரெக்டாக கூப்பிடுது. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் உன்னோட அம்மா கிடையாது, என்னோட பேர் வெண்வென், என்னைய சிஸ்டர்னு நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஏன்னா ஹீரோயின் இறந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாஸ்க் மாதிரி போட்டவை வந்து காப்பாற்றிட்டு, நீ இன்னும் சாகலை, உனக்காக இந்த உலகத்தில் இன்னொரு உயிர் காத்துட்ருக்கு, ஆனால் நீ உன்னோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, ரிவீல் பண்ணனா நீ இறந்துருவ, இதை வச்சுட்டே நீ அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால் ஹீரோயின் வந்து தான் தன்னோட அம்மான்னு சொல்லாமல் ஹீரோயினோட வீட்டிலேயே குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போகிறா. கரெக்டாக ஹீரோ கதவை திறக்கிறான், யாருன்னு பார்க்கல. இப்போ ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கையிலேயே அந்த வில்லி சொல்கிறா, நான் வந்து இவ்வளோ வருஷம் ஆகுது, அதாவது ஆல்மோஸ்ட் 1 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இன்னும் மிஸ்ஸஸுங்கிற பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு மாதிரி கேட்குறா. உடனே அந்த தாய்க்கிழவி வந்து, நீ கொடுத்துறேன்பா, கல்யாணம் தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து சொல்கிறான், தோங்குக்கு அதிலலாம் விருப்பம் இருக்காதுமா, அதுவும் போக என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவள் சொல்லி வச்சிருப்பா போல தோங்கு கிட்ட, உனக்கு ஆண்டியை பிடிக்கும் இல்லையா அப்படிங்கவும், ஆமாம் ஆண்டி எனக்கு பிடிக்கும், ஆண்டி தான் எனக்கு அம்மாவாக வேணும்னு சொல்லி சொல்ல வச்சிடுறா. அதனால் அந்த தாய்க்கிழவி என்ன பண்ணா, பத்தியா தோங்கே ஒத்துக்கிட்டு, ஆனாலும் நீ நாளைக்கே போய் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட போயிடுறாங்க. இப்போ குழந்தை மட்டும் தனியாக நிற்கிது. குழந்தை அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குது. என்னென்னா, அவங்க அப்பா அம்மா கூட இருக்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்குது. அந்த ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருது.
அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக வந்து வெளியில் போக போகிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து அம்மா என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லுதான். உடனே அவள் சொல்கிறா என்னோட ட்ரெஸ் அழுக்காயிரும், நீ அப்பாவை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த பையன் தூக்க சொல்கிறான். அப்போ ஹீரோ கேட்குறான் தொங்குக்கிட்ட, நீ டயர்டாக இருக்கே, நான் உன்னை தூக்கிக்கவான்னு கேட்க குழந்தை சொல்லுது இல்லை நான் டயர்டாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த பையனை தூக்கிக்கிறான். தோங்கு வந்து யாரோ ஒரு புள்ள அனாதை புள்ள மாதிரி பின்னாடியே நடந்து போகுது. இதை ஹீரோயின் பார்க்குறா. பார்த்த உடனே தோங்க கூட்டுடுறா. தோங்க அம்மாவை பார்த்த உடனே சிஸ்டர் தானே சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கா. அதனால் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போயிடுது. வா உனக்கு டெலிசியஸான ஃபுட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறா ஹீரோயின். இப்போ இன்ன வரைக்கும் குழந்தைய கண்டுக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ நோட் பண்ணுறாரு குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்த இடத்துக்கே திரும்பி போய் பார்க்க போகிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. குழந்தை வந்து நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், என்னை வந்து பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி குழந்தை மெசேஜ் அனுப்பிடுது. உடனே ஹீரோ வந்து அங்கே வந்துட்டுருக்காரு. இங்கே ஹீரோயின் வந்து குழந்தைக்கு தேவையானலாம் வாங்கி கொடுத்துட்டு நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. இப்போ ஹீரோ ஹோட்டல்லேருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாரு. வந்த இடத்துல வில்லி ரொம்ப பெரிய நல்லவ கணக்கட்ட, நீ எங்கே சொல்லாமல் போனால் நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்ல, குழந்தை என்ன சொல்லுதுன்னா ஹீரோ கிட்ட, அப்பா எனக்கு அந்த சிஸ்டரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட விளையாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த சிஸ்டர்னு ஹீரோக்கு தெரியாது இல்லையா. சரி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து குழந்தைய கூடயே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் காலில் அது யாருன்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாரு. இதை வந்து அந்த வில்லி கேட்டுடுறா. மிஸ்ஸஸ் ஜிங்கிற பொசிஷன் எனக்கு மட்டும்தான், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வில்லத்தனமாக நினச்சிட்ருக்கா. இப்போ ஹீரோ உட்காந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்போ ரசிச்சிட்ருக்கையில் தோங்க கத்துற மாதிரி இருக்குது. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா யாரோ ஸ்னேக் பொம்மையை போட்டு விளாண்டுருக்காங்க. இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இது வந்து வில்லியோட பையன் வேலை தான், அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி சமாளிச்சிடுறா. சரி நீங்கள் போங்க, நான் தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போக சொல்லிடுறா. சரி ஹீரோவும் நம்பி போயிடுறான். இப்போ குழந்தை தூங்க படுத்திருக்கு. நீ வாயை மூடி, ஏதாவது கத்துனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தைய மிரட்டி தூங்க வைக்கிறா. சொல்கிறா, இப்போ ஒரு சின்ன பாம்பு பார்த்தே இல்லையா, நீ வந்து ஒபீடியண்ட்டாக இல்லைன்னா அந்த பாம்பு வந்து பெருசாகி உன்னை முழுங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அதை விட அதிகமாக பயமுறுத்துதா. அதுக்கு அடுத்த நாள் குழந்தை வந்து வேலை பார்த்துட்ருக்கு. அப்போ வந்து அவகிட்ட வில்லிக்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்குது, நான் என்னோட சிஸ்டரை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃபஸ்ட்டு வில்லி யோசிக்கிறா. அடுத்து சரி போகட்டும், அந்த சிஸ்டர் யாருன்னு சொல்லி நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போகிறா. ஆனால் குழந்தை யாரை போய் பார்க்குதுன்னா ஹீரோயினை தான் பார்க்குது. ஹீரோயின் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது. அது வந்து அம்மா அவளுக்கு ஹீரோயினுக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியாது இல்லையா. இதை வந்து வில்லி பார்த்துடுறா. வில்லி சவுண்டை கேட்ட உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிறா. ஹீரோயின் கேட்குறா அதாவது குழந்தைகிட்ட, அந்த ஆன்ட்டி உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் தான் மிரட்டி வச்சிருக்கலையா, யார்கிட்டனாலும் நல்லபடியாக சொல்லணும்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பிள்ளைய ஆண்டி நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இப்போ வில்லி ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறா, என்ன நீ மிஸ்ஸஸ் ஜிங்கிற பொசிஷனை வந்து பறிக்கிறதுக்காக குழந்தைய இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறியா, அது மட்டும் என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ ஹீரோ வந்து வீட்டில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பான். ஆனால் அது என்னது ஐடியாவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது திருப்பி. இப்போ வில்லி என்ன பண்ணுறான்னா, நாளைக்கு நம்ம வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்கிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறான். மருந்து வழியும் கேட்குற, அவன் கண்டுக்கிடாமல் போயிடுறான். இப்போ ஹீரோ போன கோவத்தில் குழந்தைய வந்து வேலை பாருன்னு சொல்லி பயங்கரமாக வேலை வாங்குறா. இல்லைன்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல குழந்தை வந்து வேகமாக வேலை பார்க்குது. மாஃப் போடுது, பாத்திரம் அதாவது கழுவுது, அடுத்து இந்த டேபிளெல்லாம் துடைக்குது. இப்போ ஹீரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்கவும் வில்லி என்ன பண்ணுறான்னா குழந்தைய போய் உட்கார வச்சுட்டு, டேடிக்கிட்ட நீ என்ன சொல்லணும்னா ஆன்ட்டிக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்லி நீ சொல்லணும், உனக்கு அம்மா யார், நான் தான், இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் குழந்தை வந்து ஹீரோ கிட்ட நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அழுதுருது. இவ சொன்னதெல்லாம் சொல்லலை. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ இவளை வந்து அம்மான்னு சொல்லி சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வில்லியை வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹீரோ அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ குழந்தை வந்து வில்லி சொன்ன மாதிரி கேட்கல இல்லையா, அதனால் குழந்தைய போட்டு டம்முன்னு கையிலே அடிக்கிறா. நான் சொன்ன மாதிரி கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குழந்தை சொல்லுது, நான் கேட்பேன் ஆன்ட்டி ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான்னா குழந்தைய வச்சே ஒரு ஐடியா பண்ணுறா. ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா, நான் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகட்டுமான்னு சொல்லி. உடனே குழந்தைய கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான். இவன் என்ன பண்ணுறான்னா குழந்தைய காருக்கு பின்னாடியே ஓட விட்டுடுறா. குழந்தை ஒரு கட்டத்தில் ஓட மாட்டாமல் என்ன பண்ணுதுன்னா நடு ரோட்லேயே உட்காந்துருது. என்ன சொல்லியிருப்பான்னா, உனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, ஓடி வந்தேன்னா உனக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட விட்டுருக்கா. காரை நிப்பாட்டினோடனே குழந்தை காரில் ஏறி உட்காந்த உடனே தூங்கிடுது. இப்போ அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தைய கார்லேயே விட்டுட்டு போயிடுறா.
இப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு போனா இல்லையா வில்லி, அவளோட பையனை, அவன் பையன் வந்து என்னென்னா ஹீரோயின் மேலே போய் இடிச்சிடுறான். ஹீரோயினும் வில்லியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அப்போ வில்லி பயப்படுறா பேய் பேய்ன்னு. இல்லை நான் பேய் கிடையாது, என்னோடய பேர் வெண்வெண் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போக இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நம்ம எதுக்கு தூங்க கார்லேயே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிடுறான். அதை கேட்ட ஹீரோயின் வந்து குழந்தைய தேடிட்டு வேகமாக ஓடியாந்து வந்து குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறா. ஏன்னா குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி இருக்கும் போல். ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. குழந்தை வந்து ரொம்ப பயத்தில் இருக்கும் போல். கண்ணு முழித்த உடனே ஹீரோயின் முகத்தில் தான் கண்ணு முழிக்குது. உடனே கண்ணு முழிச்சோன்னு என்ன கேட்குதுன்னா, ஹீவனுக்கு போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, ஹீவனுக்கு நீ இப்பயே போகக்கூடாது, அதுக்கு ரொம்ப டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நான் எப்படி என் அம்மாவோட சாங்கெல்லாம் கேட்குறது, ஹீவனுக்கு போனால் தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுது. இன்னொரு சைடு ஹீரோ பயங்கரமாக பிடிச்சி வெளியே திட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கும், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா பிள்ளைய எப்படியாம்மா பார்த்துக்கிட்டது, பிள்ளைய மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ஹீரோவையும் அந்த வில்லியும் சேர்ந்து திட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், ஃபீவர் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு குறையணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ குழந்தைக்கு ஓரளவு சரியானோடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே மறுபடியும் வேலை பார்க்க விட்டுடுறா. ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஆனால் அங்கே கனை என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்குறான். கனைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தது இல்லாமல் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்றா. குழந்தை வந்து வேண்டாம் எனக்கு கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இல்லை பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு சொல்லி வில்லி சாப்பிட வச்சிட்றா. இப்போ அந்த குழந்தை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே மயங்கி விழுந்துடுறது. மயங்கி விழுந்த குழந்தைய மடியில் போட்டு படுக்க வச்சு ஸ்டோரி சொல்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கா ஹீரோ வரும்போது. இன்னொரு சைடு ஹீரோயினுக்கு வந்து குழந்தைய பற்றின எந்த நியூஸுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னா, குழந்தையோட வீட்டுக்கே வந்துடுறா. வந்த இடத்துல கனை பார்க்குறான்னா, குழந்தை அதாவது தூங்க பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு சைடு தோங்கு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்குள்ளே இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி ஜலதோஷம், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா. இன்னொரு சைடு வில்லி என்ன பண்ணுறான்னா அந்த வாஷ் பேஷனில் தண்ணி முக்கி வச்சு அந்த குழந்தைய முக்கி எடுத்துக்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் ஹீரோயின் வந்து வெளியே நின்றுட்டுருக்கா. அங்கே வந்தவங்க வந்து ஹீரோயின் வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணலாம், மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. இப்போ குழந்தைய வந்து அவள் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் வந்து பார்க்க விடலை இல்லையா, அதனால் ஹீரோயின் வந்து கால் பண்ணி ஹீரோக்கிட்டே பேசிடுறா. ஹீரோ அதனால் என்ன பண்ணான்னா டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடுறான். வந்த இடத்துல பார்க்குறான், கரெக்டாக குழந்தைய எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உட்கார வச்சிடுறா. அதுக்குள்ளே வில்லி தேடிட்டு வந்தது வில்லிக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. அதனால் குழந்தைய விட்டே கால் பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ண வச்சிடுறா. அதுக்கு அடுத்த நாள் வில்லிக்கு வெட்டிங் போல் குழந்தை வந்து நைஸாக ஹீரோயினை பார்க்க கிளம்புது. உடனே வில்லி என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி எனக்கும் அப்பாவுக்கு அதாவது வெட்டிங், நீ எங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிடுறா. லாக் பண்ணிவிட்டு நீ இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி கிளம்பிடுறா. அவள் போன அடுத்த செகண்டே கனை வந்து என்ன பண்ணுறான்னா, நான் உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நீ என்னை அடிச்சேன்னா நான் அப்பா கிட்ட சொல்வேன்னு சொல்லி தோங்க சொல்கிறா. உடனே நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, இந்த வீட்டில் எனக்கு வேண்டியது எல்லாமே நான் எடுத்துப்பேன் அப்படின்னு என் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு டம்முன்னு அடிச்சுட்டு போயிடுறான். அந்த குழந்தை அங்கனையே மயங்கி விழுந்துருது. இப்போ ஹீரோக்கு வெட்டிங் இல்லையா, அதனால் ஹீரோவோட அம்மாவும் அவளோட சிஸ்டரும் வந்திருக்காங்க. சிஸ்டர் வந்து கொஞ்சம் மென்டலி இல் போல். வந்த இடத்துல அந்த வில்லியை போட்டு நோண்டுறா, எனக்கு இந்த ட்ரெஸ் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லிக்கிட்டே ரொம்ப நோண்டவும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போய் தூங்க கூட்டு விளையாடே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து அனுப்பவும், தூங்கா சரி நான் தூங்க போய் எவ்வளோ விளையாடுதே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போய் தேடுறா. ஒவ்வொரு இடத்துலையுமே காணும். கடைசியாக ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறா. தூங்கு வந்து விழுந்து கிடக்குறா. உடனே என்ன பண்ணுறான்னா ஓடி வந்து ஹீரோ கரெக்டாக வெட்டிங் ரிங் மாற்ற போகையில் தோங்கு அப்படின்னு சொல்லி வந்து போட்டு கொடுத்துட்றா. உடனே ஹீரோ தூங்குக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, தூங்கு அவங்க மயங்கி கிடக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து உடனே தூங்கு கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். பயங்கர அப்செட்டில் உட்காந்துட்ருக்கான் வெளியில். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இதுக்கு காரணமான யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கையில டாக்டர் வந்து சொல்கிறாங்க 3 எலும்பு உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை வந்து கண்ணை தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி வில்லிக்கு எல்லாமே தெரியும். அடுத்து தூங்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பா இல்லையா, ஹீரோயினுக்கு எப்படியோ தெரிஞ்சு பார்க்க வந்திருக்கிறா. ஆனால் வந்த இடத்துல அந்த கேப்பு போட்டவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆகாமல் இருக்கணும், ஒருவேளை ரிவீல் ஆனிச்சுன்னா நீ இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் இருந்தா என்ன செத்தா என்ன, என் பிள்ளையே சாவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து தூங்க பார்க்க வந்துடுறா. வந்த இடத்துல கரெக்டாக தூங்கு கண்ணு முழிச்சிடுறா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க குழந்தை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. உடனே வில்லி சொல்கிறா, எதுக்கு நீ பிள்ளைய எப்படி புஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. என்னது குழந்தைய நான் புஷ் பண்ணுறேன்னா, சாகுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க, நான் புஷ் பண்ணுறேன்னா, இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வில்லியும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு.
இந்த இடத்துல என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் இறந்துட்டா இல்லையா, இது வந்து வேறு ஐடென்டிட்டியில் ஹீரோயின் இருக்கா. உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே நாங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, என்னோட பேர் வெண்வெண், குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு விசாரிங்கன்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, குழந்தைக்கிட்ட அதாவது தோங்குக்கிட்ட வந்து கேட்குறான். தோங்கு என்னாச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் சொல்கிறா நீ பயப்படாமல் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, குழந்தை எல்லாத்தையுமே சொல்லிடுது. கண்ணை தான் என்னை அடித்தான், அது போக இந்த புல்போல தான் என்னை வந்து ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சான்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுது. உடனே ஹீரோ வந்து கனைக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிடுறான். வந்த இடத்துல கனையை வந்து வில்லியை பார்த்து எதுவும் மாற்றி சொல்லிடக்கூடாதுன்னு ஹீரோ டைரெக்டாக விசாரிக்க, கனை எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு தேவையானதை வீட்டில் நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த தாய் கிழவி தான் கனையை அந்த இடத்துல கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். சரி நான் கனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரப்பிள்ளையை அழுக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனையை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருது அந்த தாய் கிழவி. இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது யார்? வில்லி தானே. உடனே ஹீரோ பிடிச்சி பொலிர்னு அடைஞ்சு விட்டுறான். இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு உன்னை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துலேருந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போக போகிறா. ஹீரோ கூப்பிட்றான், என் குழந்தைக்கு வந்து டாக்டராக வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணிடுறா. ஹீரோயின் கையால் கான்ட்ராக்டும் சைன் பண்ணிடுறாங்க, மந்த்லி இவ்வளோன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறா. ஹீரோவோட ஃபேமிலியெல்லாம் வந்து காசு வேஸ்ட்டு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பாயிண்ட் பண்ணதை பற்றி இதை பேசுகிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் கனைக்கு மட்டும் 4 நேனி இருக்காங்க, ஆனால் தூங்குக்கு வந்து ஒருத்தர் கூட இல்லை பார்த்துக்க, ஆனால் என்னை அப்பாயிண்ட் பண்ணது காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுறா ஹீரோவை. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கனைக்கு நேனி இருக்கு இல்லையா, அதை நாளையிலேருந்து ஸ்டாப் பண்ணுங்க, நீயே உன் பிள்ளைய பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி வில்லிக்கிட்ட சொல்லிடுறான். வில்லிக்கெலாம் பயங்கர கடுப்பாகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ தூங்கு வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கா. தூங்குக்காக ஹீரோயின் அவளோட கையாலேயே ஒரு ஃபுட்டு சமைச்சு கொடுத்துட்டு அங்கிட்டான் போயிருக்கா. அப்போ கனை வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர்றா, வில்லியும் வர்றா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல. வில்லி என்ன பண்ணுறான்னா தூங்க தான் பிடிச்சி திட்டுறா. உடனே தூங்கு வந்து இவன் தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்கிறான். உடனே தூங்க பிடிச்சி அடிக்க போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, உடனே வில்லி என்ன சொல்கிறான்னா ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே தூங்க சொல்கிறா, இல்லை இந்த ஆண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு, ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணலைன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றது. அதுக்கு அடுத்த நாள் என்னென்னா, ஹீரோயினும் அதாவது தூங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. தூங்க என்ன பண்ணுவான்னா, வாங்கப்பா நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்ருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி தூங்க சொல்ல, ஹீரோவுக்கும் ஃபெமிலியர் ஃபீலிங்காக தான் இருக்குது ஹீரோயினை, ஆனால் என்னன்னு சொல்லி சொல்ல தெரியலை 2 பேருக்குமே. அதுக்கு அடுத்த சீன்லேயே தூங்க உட்காந்து ரூமில் அழுதுட்டுருக்க. என்னன்னு சொல்லி ஹீரோ போய் கேட்குறாரு, நீங்கள் என்னோடய சிஸ்டரை வந்து வெளியே அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக அனுப்ப மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அழுகுது. என்னன்னு சொல்லி கேட்க, கனை வந்து நம்மளோட அதாவது ஃபேமிலி ஃபோட்டோவை கிழிச்சிட்டாம்பா அப்படின்னு சொல்லி அழுகிறா. உடனே சரி பண்ண நாளைக்கு காலையில் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோவை விடிய உட்காந்து ஒட்டிகிட்டு இருக்கையில், ஹீரோயின் வந்து ஹீரோக்காக சாப்பிட்றதுக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, உடஞ்சதை என்றைக்குமே ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் குழந்தை இருக்க மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோவை அந்த ஹாலில் மாட்டி வச்சிடுறான். அதை வில்லி எடுக்க போகிறா. உடனே ஹீரோ சொல்லிடுறான், என் பெர்மிஷன் இல்லாமல் அதை நீ அந்த இடத்த விட்டு நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து பீனட்ஸு சூப் கொடுக்குறான். ஹீரோயின் வந்து மறுக்காமல் வாங்கி சாப்பிட்டுறா. ஏன்னா அது வந்து ஹீரோயினுக்கு அலர்ஜி. ஒருவேளை ஹீரோயினாக இருந்தால் வாங்க மாட்டா இல்லையா, அதனால் கொடுத்து பார்ப்பான். ஹீரோயின் வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதனால் அது ஹீரோயினுங்கிறத ஹீரோவால் ப்ரூஃப் பண்ண முடியலை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வில்லி கேட்குறா, நாளைக்கு நான் கனையை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்க, தூங்கியும் கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்கா. போ, ஆனால் டாக்டரையும் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். அதனால் கனை ஹீரோயின் எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. அப்போ வந்து தூங்க சொல்கிற, நான் வந்து இந்த எலிவேட்டரில் போகணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் தோங்கு மட்டும் அந்த எலிவேட்டரில் போகிறாங்க. கனை போகணும்னு சொல்கிறான், ஆனால் அவங்க அம்மா பிடிச்சி தடுத்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஏறின கொஞ்ச நேரத்துலையே எலிவேட்டர் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருது. அங்கே தோங்கு வந்து மயங்கிடுறா. காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்த, கரெக்டாக ஹீரோ டைமில் வந்து அங்கே இருக்க ஆள்களெல்லாம் சத்தம் போட்டு தூங்கையும் ஹீரோயினையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. தூங்குக்கு வந்து பயங்கர சீரியஸாக இருக்குது போல். டாக்டர் வந்து இதான் லாஸ்ட்டு டைம், இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிச்சிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கையில் வில்லி வந்து ஹீரோ கிட்டே என்னமோ கேட்க, ஹீரோ வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.
உடனே அவள் என்ன பண்ணுறான்னா தாய் கிழவியை தான் ஐஸ் வைக்கணும், அதனால் தாய் கிழவிக்கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு உங்கள் பையன் வந்து என்னை வேண்டான்னு சொல்கிறாரு, ஆனால் நான் வந்து இவ்வளோ வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு சொன்னோடனே நீ இதை பற்றி கவலைப்படாத, இந்த மேட்ரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினால் தான் இதெல்லாம் நடக்கு. அதனால் ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டு எல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லி 1 மில்லியன் பணம் கொடுக்குது அந்த கிழவி. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட போய் அந்த செக்கை கொடுக்க ஹீரோ பிடிச்சி கிழிச்சு வச்சிடறான் அந்த செக்கை. ஹீரோயின் தான் தன்னோட ஒய்ஃபுன்றதை வந்து ஹீரோவால் எந்த இடத்துலையுமே ப்ரூஃப் பண்ண முடியலை. அதனால் வேற ஒரு டாக்டரை வந்து ஹீரோ குழந்தைக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. குழந்தை சொல்லுது, நீங்கள் என்னை எப்பயும் பார்க்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நீ நினச்சேன்னா நான் அந்த இடத்துல உன்னை பார்க்க வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ வில்லி என்ன பண்ணுறான்னா அந்த ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட 60வது பிறந்தநாள் பார்ட்டியில் தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி வில்லிக்கிட்ட சொல்லியிருப்பான் இதுக்கு முன்னாடி. அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் ஹீரோயினையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே கூட வந்து ஹீரோயின் கிட்ட அந்த வில்லி வந்து வார்த்தை கொடுத்துட்ருக்கா. அந்த தாய் கிழவி வந்தோடனே என்ன சொல்கிறான்னா இவ தான் என்னோட டாட்டர் இல்லா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறா. பண்ண உடனே கரெக்டாக ஹீரோ வரான். அம்மா நீங்கள் இதை பற்றி என்கிட்ட ஏன் கேட்கல, இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து போக போக கரெக்டாக ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா தான் குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணவளோட இவன் என்கேஜ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஆதாரம் ரெடி பண்ணியிருப்பா. அந்த ஆதாரத்தை வந்து அங்கே வந்து அவளால் காமிக்க முடியாது. உடனே ஹீரோ வந்து நீ ஆதாரத்தை காமி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து எதிர்பார்த்துருப்பா ஒரு ஆளை. அந்த ஆள் வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டான். அதை வந்து வில்லி சரி கட்டியிருப்பா போல் அந்த ஆளை. இதுக்கப்புறம் ஹீரோயினால் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது வில்லி கெட்டவங்கிறத. ஆனால் அங்கே ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவை வந்து வில்லி கெட்டவங்கிறத வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதை போட்டு காமிச்சிடுறான். குழந்தைக்கு உயிருக்கு வந்து 5 மில்லியன் பணமும் ஹீரோயினை சேர்த்துக்கொண்டு 5.5 மில்லியன் பணமும் கொடுக்குறதா பேசியிருப்பா. அதை வந்து போட்டு காட்டிடுறான். இப்போ கூட ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த வில்லியை வந்து பனிஷ் பண்ண மாட்டான். இப்போ தாய் கிழவி இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு குழந்தையவா கொல்ல ட்ரை பண்ண, உன்னையவா நான் மருமகளை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. ஹீரோ இன்னொரு சைடு ஹீரோவை கேட்குறா, உன் குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா, நீ அதை கூட கண்டுக்காமல் நீ தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, இதை பற்றி உனக்கு என்ன கவலை, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கையில் ஹீரோவோட தங்கச்சி வந்து சொல்கிறா கனே கனே அப்படின்றா. கனைக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே கனைக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா கனைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போல். உடனே கனையை திட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அங்கேயும் வந்து அந்த தாய் கிழவி வந்து இந்த வில்லியை திட்டிட்டு தான் இருக்குது. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கனைக்கு வந்து பிளட்டு வேணும், ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ போய் பிளட்டு கொடுக்க போகிறான். வில்லி தடுக்கிறா. என் குழந்தை சாக கிடக்கு, நீ என்னையே கூட பிளட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் பிளட்டு கொடுக்க. வில்லி அவ்வளோதான் செத்துட்டா. ஏன்னா உண்மை தெரிஞ்சிடும் அது வந்து ஹீரோவோட குழந்தை இல்லை அப்படின்றதுனால அந்த இடத்துலையே உட்காந்துடுறா. இன்னொரு சைடு ஹீரோ தன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால் தான் கூட வந்த ஃப்ரெண்டோட உட்காந்து ட்ரிங்க் பண்ணி பயங்கரமாக போரடிச்சிட்ருக்கா. ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நீ அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்க, நான் அப்படி தான் பண்ணுவேன், அவன் என்னை எத்தனையால் நம்புனானா அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு ஹீரோ வந்து பிளட் கொடுக்க போனான் இல்லையா, வந்த வேகத்தில் வில்லியை பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறான். என்ன எதனே தெரியாமல் தாய் கிழவி தடுக்க ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான் இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, வில்லி சொல்கிறான் சத்தியமாக எனக்கு தெரியாது, நிஜமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கதறா. இப்போ தான் தாய் கிழவிக்கு புரியுது, இவ்வளோ நாள் நம்ம பேரைன்னு சொல்லி கொஞ்சினது நம்மளோட பேரை இல்லையா அப்படின்ற மாதிரி வெடித்து தள்ளிடுது. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வர்றாங்க. கனைக்கு வந்து பிளட்டு வந்து இப்போ ரொம்ப அவசியமானது, கொண்டு வந்து தர முடியுமா தர முடியாதான்னு சொல்லி டாக்டர் கேட்க, உடனே வில்லி என்ன பண்ணுறான்னா அந்த ஹீரோயின் கூட ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் கால் பண்ணுறா. குழந்தைக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பிளட்டு கொடுன்னு. இங்கே இவன் உடனே அவன் வேகமாக அந்த இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வில்லிக்கிட்ட கேட்குறான், இப்போ எதுக்கு என்னையை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எப்போவுமே மிஸ்ஸஸ் ஜிங்கிற பொசிஷன் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வில்லிக்கிட்ட சண்டை போட்டுட்டு ஹீரோ கிட்ட சண்டை இழுத்துட்ருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது சண்டை போடுறதுக்கான டைம் இல்லை, குழந்தைக்கு பிளட்டு தேவைப்படுது வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கான்லே அவன் உள்ளே போயிடுறான். உள்ளே போய் பிளட்டு கொடுக்க போயிடுறான். இப்போ ஹீரோ வந்து ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி வில்லிக்கிட்ட கேட்க, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வில்லி சொல்கிறான். லவ்வா, இதுக்கு பேரெலாம் லவ்வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து வில்லி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. என்னென்னா வில்லி வந்து அப்ராடில் இருப்பா. இப்போ உள்ளே போனான் இல்லையா, அவள் தான் வில்லியோட ஹஸ்பண்ட் போல். தினமும் குடிச்சிட்டு வந்துட்டு உன்னோட வயிற்றில் இருக்கிறது யாரோட குழந்தைன்னு சொல்லி அடிப்பான். அதனால தான் அவள் அங்கேருந்து அவனை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு வந்திருக்கா, ஹீரோவை தேடி இருக்கா. இப்போ என்னை பார்த்தா லூசு பேய் மாதிரி தெரியுதுல்ல, இவ்வளோ இதையும் நான் உன்னை நம்பினேன்ல, எனக்கு நானே என் செருப்பு அடிச்சுக்கிறேனோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வில்லி அந்த இடத்துல விட்டுட்டு கிளம்பாமல்
ஃபஸ்ட்டு பர்டனிட்டி டெஸ்ட் எடுத்திருப்பா இல்லையா, அந்த டாக்டர் மாற்றி கொடுத்துருப்பாங்களே, அந்த டாக்டரையும் கூப்பிட்டு வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். கிளம்புன உடனே இன்னொரு சைடு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, குழந்தைய தான் பார்க்க வர்றா. குழந்தைய பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பிளட்டு கொடுத்தான் இல்லையா, அவனை போய் பார்க்குற என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, வில்லியை மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஹீரோ அடைச்சிட்டான்ற மாதிரி ஹீரோயினுக்கு நியூஸ் கிடைக்கிது. அதோடையே குழந்தைய பார்க்க வர்றா. அங்கே வர்ற டாக்டர் வந்து அங்கே டாக்டர் இருக்காங்க இல்லையா குழந்தைக்கு, அந்த டாக்டர் வந்து குழந்தைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே டேரெக்டாக ஹீரோவை தேடி தான் போகிறா. டிரெக்டர், டேய் உனக்கு என்ன அறிவு இருக்காடா, குழந்தைய நான் பார்த்தா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்கிறான், நீ குழந்தைய பார்க்க வந்தியா என்னைய பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, கண்டிப்பாக நான் என் குழந்தைய தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். இப்போ ஹீரோயினை பார்த்தா ஹீரோவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஃபீலிங்காக இருக்குது. உடனே கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமே ட்ரங்காக இருக்கிறதுனால ரொமான்ஸ் நடந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கும் இல்லையா, ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண போவா. குழந்தை ஹீரோயின் கிட்ட போவோம். அதுக்கப்புறம் ஹீரோ போவா. நீங்கள் யாரை பிக் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹீரோயினை பிக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஹாப்பி ஃபேமிலியாக ஒன்றா நடந்து குழந்தையோட வீட்டுக்கு வருவாங்க. வந்த இடத்துல டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கா இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, உங்களை யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் உள்ளே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லிட்டு ஹீரோயினை வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வில்லியை பார்க்க வருவாங்க. வில்லியை மென்டல் ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சுட்டாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஹீரோயின் பார்த்து வில்லிகிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ரெண்டாவது ஹீரோ வருவான். அப்போ வில்லி கேட்பா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்னை ஒரு துளியால் லவ் பண்ணியான்னு சொல்லி வில்லி கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், என்னோடய மனசில் என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப போயிடுவான். வில்லிக்கெல்லாம் அவ்வளோதான், உயிரே தாங்காது. தன்னை வந்து ஒருத்தங்க கூட இது பண்ணல இல்லையா, அவனும் லவ் பண்ணல இவனும் லவ் பண்ணல, இது எல்லாம் உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வருவான். வந்த இடத்துல வில்லியை காணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் மறுபடியும் கிடச்சிரும். அதனால் வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச நியூஸை வச்சு அங்கேருந்து மறுபடியும் வில்லியை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வர்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வில்லி என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் இல்லையா, அவன் தான் வில்லியோட ஹஸ்பண்டு. அவன் தான் எப்படியோ ஒரு இது பண்ணி வில்லி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்த இடத்துல நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி கனையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கனையை பார்க்க வந்திருக்கா. கனையை வந்து சொல்கிறான், அம்மா நமக்கு வீடு இல்லாத மாதிரி நான் கனவு கண்டேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லைடா நமக்கு பெரிய வீடு இருக்குடா அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து சமாளித்ததுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு, நீ சரியானோடனே அம்மா வந்து நீ கூப்பிட்டு போய்க்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. எதுக்குன்னா, ஹீரோவோட குழந்தைய கடத்துறதுக்கு தான் 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஹீரோயினோட குழந்தை வந்து அந்த டாக்டர் கூட போய்கிட்டு இருக்கையில் கடத்திடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் உங்களோட குழந்தைய கடத்திட்டோம், நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி வில்லி சொல்லிடுறா. ஆனால் கடத்தினது வந்து 2 பேரும் தான். ஆனால் குழந்தைய வச்சுருக்கிறது வந்து வில்லி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கா. வந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோவோட சேர்ந்து தான் வந்துடுறா. உனக்கு என்ன வேணாலும் தந்துடுறேன், என் குழந்தைய விட்டுருன்னு சொல்லி 2 பேரும் கெஞ்ச, உன் கம்பெனியோட சீக்ரெட்டை கொடு, இல்லைன்னா உன் குழந்தையோட உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்லி வில்லி சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, கம்பெனியோட சீக்ரெட்டை கொடுத்துட்டு குழந்தைய காப்பாற்றிடுறாரு. இப்போ குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. வில்லியை பார்க்குறாங்க. வில்லி சொல்கிறா, நீ அவளை ரொம்ப லவ் பண்ணுறல, இனிமேல் என்னால் உன்னை லவ் பண்ணவும் முடியாது, என்னால் உன்னை ஹர்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குத்திட்டு அதே இடத்துலையே வில்லி இறந்துடுறா. இப்போ வில்லி இறந்துட்டாலையா, இன்னொரு சைடு குழந்தைய கவனிக்காமல் விட்டுட்டாங்க. டாக்டர் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா குழந்தை தீயில் எரிஞ்சு போன மாதிரி காட்டுறாங்க தொங்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அதே இடத்துலையே மயங்கி விழுந்துடுறா. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. எழுந்தோடனே நான் என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ சொல்கிறான், வா நான் குழந்தைய பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கல்லறைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. ப்ளீஸ் என் குழந்தைய காட்டி, இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லு, குழந்தைக்காக நான் கம்பெனி கொடுக்குறேன், நான் குழந்தை கூடயே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க. இதுதான் ஃபேக்ட், நீ உண்மையை ஏற்றுக்கோன்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோக்கு வந்து தன்னோட இருக்கிறது வந்து தன்னோட ஒய்ஃபு தான் சொல்லி ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த கேப்பு போட்டவங்கிட்ட போய் கேட்குறேன், நான் ஏன் இன்னும் சாகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கேப்பு போட்டவன் சொல்கிறான், உனக்காக இன்னொரு உயிர் வந்து ஸ்வாப் ஆகிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த உயிர் யார் அப்படின்னு சொல்லி என் ஹீரோயின் கேட்க, அது வந்து சீக்ரெட், அதை என்னால் சொல்ல முடியாது, ஆனால் உனக்காக இன்னொரு உயிர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கேப்பு போட்டவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து குழந்தை வந்து ஹீரோயினுக்காக நிறைய விட்டுட்டு போயிருக்கு மெமரிஸ், அது எல்லாத்தையுமே வாசித்து பார்த்துட்ருக்கா. அதுலேயே ஒன்று
இயர் கழிஞ்சிருது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு குழந்தையோட வந்திருக்காங்க. அதாவது தோங்கோட கல்லறைக்கு. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த குழந்தையோட. இதை தோங்கும் அந்த கேப் போட்டவனும் பார்க்குறான். அப்போ அந்த கேப்பு போட்டவன் சொல்கிறான், நீ இதுக்காக ரெக்ரெட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஆனால் அவன் அம்மா அப்பாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு, அவங்க உன்னை லவ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லவும், பரவாயில்ல அங்கிள், நான் தான் என் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன்ல, அது போதாதா அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு அவள் அட்வைஸ் பண்ணுறது குழந்தை சொல்கிற பதில் அந்த கேப் போட்டவனுக்கே ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் அந்த குழந்தை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தூங்கோட கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த இதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.